அரசியல் களத்தில் இது போன்ற ஒருமையில் விமர்சிக்கக்கூடிய இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை துணை முதல்வர் உதயநிதியை தாக்கி பேசியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். துணை முதலமைச்சர் இந்த விமர்சனங்கள்லாம் ஒரு ஒருமையில விமர்சனங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு. ஒரு மூத்த அரசியல் தலைவராகவும் இருந்து முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. அரசியல் களத்தில் இது போன்ற ஒருமையில் விமர்சிக்கக்கூடிய இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க தராதரத்தை காட்டுது, அவ்வளவுதான். நம்ம அதுக்கு என்ன சொல்ல முடியும்? நீங்க நாகரிகமா பேசணும், அவ்வளவுதான். படிச்சும் நாகரிகம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தான் கேட்கணும், ஐயா படித்து நாகரிகம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். அந்த பதவிக்கு தான் அந்த அந்தஸ்து. துணை முதல்வர், முதல்வர், இப்படி நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்காங்க. நம்ம அவங்களுடைய மாண்புமிகு சொல்லி தான் அவங்கள நம்ம சொல்ல முடியும். அவங்க சொல்கிறது நமக்கு இடையூறாக இருந்தால் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். நாகரிகமாட்டு இல்லாதவங்ககிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? நன்றி. அரசு பள்ளி விவகாரத்தில் ஹிந்தி கருத்து விவகாரத்தில் தனியார் பள்ளிகள் வளர்வதற்காக அரசு பள்ளிகள் நெருக்கக்கூடிய சூழலில் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போட்டிருக்காரு. அதே மாதிரி அன்பில் மகேஷ் சுற்றுலா சொல்லும் போது பள்ளிகள் உங்க சொந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளிலே மாணவர்கள் தரையில் அமர்ந்து படிக்கக்கூடிய விவகாரம் இருக்கு, கட்டிடங்கள் இல்லாமல் படிக்கக்கூடிய நிலையில இது போன்ற நீங்க தனியார் பள்ளிகளை வளர்க்க நினைக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. யார் சொன்னது? அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நீங்க அவற்றை தான் கேட்கணும். நம்ம தமிழ்நாட்டில் தான் அப்படி இல்லையே, எல்லாம் நல்லா இருக்க. தமிழகத்துல தான் திருச்சியில இந்த மாதிரி இருக்குங்கிறத இல்லை, அவர் யாரோ சொன்னதை கேட்டு சொல்லுவாங்க. அது நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. அது எனக்கு நீங்கள் இது சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத தாண்டி நாங்கள் இவ்வளோ காலம் இருக்கிறோம். நம்ம பள்ளிக்கூடம் பிள்ளைகள் அவங்க சொல்கிறபடி இருந்துன்னா தற்காலிகமாக இருக்கும். இப்போ கட்டடம் உறுதி இல்லாமல் இருந்தால், பழைய கட்டடமாக இருந்தால் இடிச்சிட்டு புதிய கட்டடம் கட்டுவாங்க. கட்டும் வர அந்த மீன் டைம் 6 மாதம் 1 வருஷம் அப்படி இருந்திருக்குமே தவிர நிரந்தர கட்டடம் இல்லாத பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்காது. நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.